மார்க்கெட்ல இருந்து அகைன் ஜாப் மார்க்கெட்குள்ள வரதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். பிளஸ் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும். எல்லா இன்டர்வியூலே வியர்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன் கெரியர் பிரேக் எடுத்தீங்க, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட், வைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு thousands ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு கெரியர் கேப்ல இருக்கீங்க. உங்களோட அகேன் உங்களோட ஜேர்னி நியூ கெரியர் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறீங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்து அகேன் ஒரு கெரியர் பிரேக் எடுத்துட்டு இப்போ திரும்பியும் நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ண போறீங்க. இல்லை இப்போதான் நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு லாங் ஒரு கேப்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ இது எந்த மாதிரியா இருந்தாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெரியர் கேப்ல இருந்து நீங்கள் எப்படி வந்து நெக்ஸ்ட் உங்களோட ஐடி ஜாப்குள்ள போகிறது இல்லை ஒரு ஜாப்குள்ள போகிறதுக்கான ஒரு 7 டிப்ஸ் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ எங்கேயுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ எம் ரம்யா. ஐ எம் வித் சாஃப்ட்வேர் டாப் டெக் கம்பெனி. ஸோ டுடே அஜெண்டா பார்த்தீங்க அப்படின்னா 7 ஸ்டெப்ஸ் டு கெட் அ ஜாப் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு போனஸ் ஸ்டெப்பும் கொடுக்க போறேன். அதனால தான் சொல்றேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. டெஃபினெட்லி தேர் இஸ் a ரீசன் பிஹைண்ட் இட். பிகாஸ் நீங்க அதுலனா ஒரு கெரியர் கேப்பை எடுத்துக்க மாட்டீங்க. ஒன் வந்து உங்களோட சைல்டை டேக் கேர் பண்றதுக்கு, அது உங்க பேரண்ட்ஸை டேக் கேர் பண்றதுக்கு, இல்ல மெடிக்கல் லீவ்க்காக, இல்ல ஏதோ ஒரு பர்சனல் எமர்ஜென்சிக்காக தான் நீங்க ஒரு கெரியர் கேப்பை எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கெரியர் கேப் எடுக்கும் பட்சத்துல உங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அந்த சப்போர்ட் வந்து என்ன மாதிரியான சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா யூ டெஃபினெட்லி ஹேவ் 2 சப்போர்ட்ஸ். ஒன் இஸ் பர்சனல் சப்போர்ட், அதர் ஒன் இஸ் ப்ரொஃபஷனல் சப்போர்ட். இந்த பர்சனல் சப்போர்ட்னா என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு பேரண்டா இருக்கீங்க அப்படின்னா இப்போதான் நீங்க வந்து நியூ பேரண்டா மாறிருப்பீங்க. தட்ஸ் வை யூ டுக் சம் பிரேக், ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க வந்து உங்களோட சைல்டை பாத்துக்கிறதா இருக்கட்டும், நீங்க வீட்டை பாத்துக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு 1008 வேலைகள் இருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஒர்க்கை டெலிகேட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த மீன் டெலிகேட்? டெலிகேட்ன்றது என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 10 ஒர்க் இருக்கு அப்படின்னா அந்த 10 ஒர்க்ல 10 ஒர்க்குமே நீங்க பார்த்தா அது கம்ப்ளீட் ஆகும் கிடையாது. அந்த ஒர்க்கை வந்து இன்னொருத்தவங்களுக்கு நீங்க அசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வீட்டில் இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இவ்வளவு நாள் இருந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்க வந்து மார்னிங் எந்திரிச்சு சமைக்கிறதுல இருந்து குழந்தைய பாத்துக்கிறதுல இருந்து அடுத்து நைட்டு வரைக்கும் மார்னிங் டிஃபன் என்ன பண்ணும், ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்ன பண்ணணும், நைட்டுக்கு டிஃபன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யோசிச்சிட்டே இருக்காம ஒரு மெயின் நீங்க வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இதுவுமே வந்து எக்கனாமிக்கா நீங்க வந்து ஒரு அளவு நல்லா செட்டிலா இருந்தா தான் நீங்க ஒரு மெயின் கூட வைக்க முடியும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து உங்க அம்மாவையோ இல்ல வந்து உங்க மதர்-இன்-லாவையோ நீங்க ஒரு சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்லை நீங்க ஒரு ஹஸ்பண்ட் இருக்கீங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட உங்களோட ஒர்க்கை வந்து நீங்க கொஞ்சம் கொடுக்கலாம். நீங்களே எல்லாமே எடுத்து போட்டுக்காம. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை நீங்க வந்து டெலிகேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். நீங்க உங்களை பத்தி யோசிக்கவும் நெக்ஸ்ட் உங்களோட கெரியர் பத்தி உங்களுக்கு யோசிக்கவுமே உங்களுக்கு டைம் இருக்கும். பர்சனல் சப்போர்ட்ன்றது இட் இஸ் மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட் அண்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட். அது உங்களுக்கு கிடைச்சிச்சுனாவே மிச்சம் உள்ள 6 ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த பர்சனல் சப்போர்ட் நீங்க வந்து கண்டிப்பா வந்து உங்க ஃபேமிலி கூட நீங்க கொஞ்சம் பேசணும். இந்த மாதிரி எனக்கு வந்து இவ்வளோ நான் வந்து ஒர்க் பண்றேன், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒர்க்கை நான் வந்து அசைன் பண்ண நினைக்கிறேன், இல்லை இந்த மாதிரி நான் வந்து ஒரு மெயில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க ஃபேமிலி கிட்ட நீங்க பேசுங்க. உங்ககிட்டயே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுபடி நீங்க ஒரு 10 ஒர்க் பண்ணாம உங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கணும். அப்பதான் உங்களை பத்தி நீங்க யோசிக்கவே முடியும். ப்ரொஃபஷனல் சப்போர்ட் பத்தி நான் தனியான ஸ்டெப்ஸே வச்சிருக்கேன். ஸோ அதில் நான் அதை வந்து சொல்றேன். ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஎவாலுவேட். ஸோ த பியூட்டி ஆஃப் லைஃப் இஸ் தட் வி ஆல் சேஞ்ச். ஸோ சேஞ்சுன்றது அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு உங்களோட கெரியர் கேப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு 7 இயர்ஸ் உங்களுக்கு கேப் ஆயிடுச்சு அப்படின்னா 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மார்க்கெட்ல என்ன இருந்துச்சுன்றது இப்போ டிஃப்ரெண்டாக இருக்கும். இன்னைக்கு என்ன மார்க்கெட்ல இருக்கிறது டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ யூ ஷுட் நோ வாட் இஸ் த டிமாண்ட், வாட் இஸ் த கரண்ட் மார்க்கெட்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க அதுக்கு வந்து உங்களே வந்து நீங்க வந்து ரெடி பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் நீங்க ஒரு கரண்ட் மார்க்கெட்ல இருக்க டைம்ல உங்களுக்கு பிஹெச்பி வந்து ரொம்ப ஹையா இருந்துச்சு அப்படின்னா இப்போவும் அந்த பிஹெச்பி ஹையா இருக்கா இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிசர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ யூ ஷுட் நோ கரண்ட் மார்க்கெட். ஸோ கரண்ட் மார்க்கெட்ல எது டிமாண்டா இருக்கு அண்ட் ஆல்சோ லீஸ் சப்ளை. லீஸ் சப்ளைனா என்ன, டிமாண்டா இருக்குது ஓகே, பட் அதுக்கு எல்லாருமே வந்து போட்டி போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாப் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஜாவா டெவலப்பருக்கு வந்து நம்மளோட 2024 டிமாண்ட் ரொம்ப ஹையா இருக்கு. இன்னொரு 5 வருஷம் கழிச்சும் நமக்கு ஜாவா டெவலப்பருக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜாவா இஸ் என்டர்பிரைஸ் லாங்குவேஜ். ஸோ அது எல்லா கம்பெனிலுமே யூஸ் பண்றாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த கம்பெனில ஜாவா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதோட மவுஸ்ன்றது குறையாது. ஆனா ஜாவா டெவலப்பருக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹை, சோ ஹை. அப்போ நீங்க அதுக்கு ரெடி ஆகுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும். அந்த இதை வந்து போட்டி போட்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆள் தேவைப்படுவாங்க. அந்த காம்படிஷன் இஸ் வெரி ஹை. ஸோ அதுக்கு டிமாண்ட் அதிகம். இட்ஸ் அ ஹை டிமாண்ட் பட் லீஸ் சப்ளை. உங்களுக்கு அப்படிதான் வேணும் அப்படின்னா
நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க SAP எடுத்துக்கலாம். SAPல வந்து டிமாண்ட் அதிகம், பட் அங்க நிறைய பேர் போட்டி போடுறது கம்மியா இருக்கு. இதே நீங்க வேற ரோல் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எடுக்கிறீங்க, நீங்க வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகுறீங்க, இல்ல வந்து நான் கோடிங் ஜாப்ஸ் போறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் டிமாண்ட் அதிகம், பட் லீஸ் சப்ளையா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைக்கும். ஸோ நீங்க என்ன உங்களுக்கு சர்ச் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்லயும் டிமாண்டா இருக்கணும், பட் அதுல கம்மியா போட்டி போடுறவங்க இருந்தா தான் நீங்க அதுக்குள்ள ஈஸியா போக முடியும். ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த ஒரு பிக்கஸ்ட் டிப் தான். செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுங்க. அந்த லிஸ்ட் எடுத்துட்டு அந்த லிஸ்ட் வந்து கரண்ட் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கா, அதுக்கு வந்து இன்னுமே டிமாண்ட் இருக்கா, ஸோ இந்த ஸ்கில்ஸ் நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லை நான் வந்து எனக்கு ஸ்கில்லே கிடையாது, நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டேங்க, எனக்கு வந்து ஐடியாவே கிடையாது, ஐடி பத்தி எனக்கு ஐடியாவே கிடையாது அப்படின்னா அதுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. பட் இப்போ நான் வந்து இப்போ என்ன டிமாண்ட்ல இருக்கு, நான் எதை வேணா கத்துக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னா நீங்க கிராஃபிக் டிசைன் கத்துக்கலாம், UI UX டிசைன் கத்துக்கலாம், கண்டென்ட் மார்க்கெட்டர் ஆகலாம், நீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து நியூ ஸ்கில்ஸும் லேர்ன் பண்ணி கத்துக்கலாம். ஸோ அதையுமே நீங்க வந்து லிஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே இதெல்லாம் இந்த ஸ்கில்ஸ் நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே உங்களுக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். இது வந்து என்னோட பர்சனல் ஸ்டோரி தான். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்து நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த காலேஜ் டைம்லேயே ஷி வாண்ட்ஸ் டு கெட் மேரிட் அண்ட் அவங்க மேரிட் அப்போவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேபியும் வந்துருச்சு. ஸோ நாங்கெல்லாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் அந்த மாதிரி வந்துட்டோம். பட் ஷி டுக் ஒரு 2 years கெரியர் கேப் எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எடுத்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் ரீசெண்டாக பேசுகிறோம், பிகாஸ் அகேன் ஷி வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அ கெரியர். அப்படின்ற போது அவங்க வந்து எங்கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா even though we were studying in computer science, அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா I don't want to become a tester, I don't want to become a developer, அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து போகல, ஏன்னா அதுக்குலாம் நிறைய டிமாண்ட் இருக்கு. நான் வந்து எனக்கு வந்து நார்மலா வந்து டிஜிட்டல் மார்க்கெட் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், டிஜிட்டல் மார்க்கெட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிலாம் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போதான் நான் ஒன்று யோசிச்சேன், நீங்க வந்து ஒரு கெரியர் கேப்ல இருந்து வரீங்க அப்படின்னா நீங்க என்ன படிச்சீங்களோ அதுதான் நீங்க அதுக்கு தான் நீங்கள் வேலைக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மேபி வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு இதெல்லாம் நான் போக வேண்டாம்னு இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருக்கீங்க, அதுக்காக நீங்கள் டெவலப்பராக தான் போகணும், அதுக்காக நீங்கள் ஐடிக்குள்ளே தான் போகணும், நீங்கள் வந்து போனால் டெவலப்பர் ரோல் தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிமாண்ட்ஸ் அதிகம், அங்கே நிறைய பேர் போட்டி போடுறாங்க, அங்கே உங்களுக்கு கிடைக்குமா நீங்கள் யோசிக்கணும். அண்ட் ஆல்சோ இப்போ தான் நியூவாக நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க, ஆல்ரெடி காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போய் அவங்க வந்து வேலைக்கு போகிறவங்களும் நீங்களும் போகும்போது உங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண ரெடியாக இருக்கீங்களா? அப்போ இவ்வளோ விஷயம் இருக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இல்லை சப்ளை வந்து கம்மியாக இருக்க ஒரு ஜாப்க்கு நீங்கள் போக ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சூஸ் பண்ணணும் தெரியல அப்படின்னா நான் இந்த மாதிரி ஜாப்ஸ்க்குலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துறீங்க அப்படின்னா யூ வில் கெட் a வெரி குட் ஐடியா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகணும், ஃப்ரீலான்சிங் ஆகணும், இந்த மாதிரி எப்படி ஆகுது, நான் ஆல்ரெடி கெரியர் கேப்ல இருக்கேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கேன், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகணும் அப்படின்னா நான் வேற ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நம்ம ஸ்டெப் 3 வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். நீங்க கெரியர் கேப்ல இருந்து நீங்க இப்பதான் உள்ள வரீங்க, நீங்க வந்து ஒரு கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ண நினைக்கிறீங்க, இல்ல ஒரு ஃப்ரீலான்சிங் தவங்கன்னு நினைக்கிறீங்க, இல்ல நீங்க வந்து ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ்க்காக ஒர்க் பண்ணிச்சீங்க அப்படின்னா நீங்க உங்ககிட்ட இருந்து அவங்க என்ன ப்ரூஃப் கேட்பாங்க இல்லையா? இப்போ நீங்க வந்து ஓகே நீங்க வந்து ஒரு 2020 2019 உங்க காலேஜை முடிச்சிட்டீங்க, இப்போ நீங்க வந்து கெரியர் கேப்ல இருந்துட்டு நீங்க வரேன்னு சொல்றீங்க, உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது நான் எதை நம்பி உங்ககிட்ட என் ப்ராஜெக்ட் கொடுக்குறது அப்படின்னா யூ வில் ஹேவ் சம் ப்ரூஃப், ரைட்? அப்ப அந்த ப்ரூஃப் என்ன மாதிரி ப்ரூஃப் அங்க வச்சுக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ப்ரொஃபஷனல் ப்ரூஃப். ப்ரொஃபஷனல் ப்ரூஃப்னா என்ன அப்படின்னா சர்டிஃபிகேஷனா இருக்கட்டும், நீங்க ஏதாவது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்றீங்களா இருக்கட்டும், இது ரெண்டுமே நீங்க ஷோகேஸ் பண்ணும்பொழுது தான் they also believe you. அப்பதான் அவங்க அவங்களோட ப்ராஜெக்ட்மே உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், அது போக நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் பண்ணணும். நீங்க எதுல வந்து வில்லிங்கா இருக்கீங்களோ அதுல வந்து ஒரு ரெகனைசேஷனான ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேஷன் வந்து பெய்ட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை நீங்க ஃப்ரீயாகவும் பண்ணலாம். எப்படி அந்த ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். ஸ்டெப் 4 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் அ போர்ட்ஃபோலியோ. ஸோ போர்ட்ஃபோலியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களை பற்றி என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸே கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு ஜாப்ஸ்லாம் கிடைக்குமா, அவ்வளோ ஜாப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐடி கம்பெனி பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கு, அவங்களுக்கு ஆள் தேவைப்பட்டுட்டே தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே ரைட் கேண்டிடேட்ஸ், அவ்வளோதான். ஸோ ரைட் கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ஹையர் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கெரியர் கேப்லாம் வந்து ஒரு மேட்டராகவே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரி பண்ணவே தேவையில்லை. உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் ப்ராப்பராக
ரெடி பண்ணணும். ஸோ போர்ட்ஃபோலியோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமர் சைடில் போகணும், அதாவது டெவலப்பர்ஸ் சைடில் போகணும் அப்படின்னா GitHub நீங்கள் சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் நீங்கள் உங்கள் ஓப்பன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் போடுவீங்க. இட் இஸ் ஓப்பன் பிளாட்ஃபார்ம், யார் வேணா வந்து ஈஸி அக்சஸ் பண்ணி நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எல்லாமே வந்து எவாலுவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் ரைட்டர் ஆகணும் ஆசை அப்படின்னா உங்கள் வேர்ட்பிரஸ் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட கோல், உங்களோட ஃபோக்கஸ் எந்த லைனில் இருக்குன்னு பார்த்துட்டு அதை எப்படி ஷோகேஸ் பண்ணுறது, அது எப்படி அதிகமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுன்றதை நம்ம நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, until you find a full time job, ஃப்ரீலான்சிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து ஃப்ரீலான்சிங் இப்போ தனியாக வீடியோவே போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் ஏன் வந்து அதை பற்றி அதிகமாக பேச மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து இட் வில் டேக் another 20 minutes or 30 minutes. பட் நான் அந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக சொல்ல நினைக்கிறேன், அதனால தான் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கன்னு சொல்கிறேன். அந்த வீடியோவில் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். how to start freelancing, what is freelancing சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய கற்றுப்பீங்க, ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கற்றுப்பீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து இன்கம் வைஸ்மே உங்களுக்கு வந்து ரொம்ப குட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் போகிறதுக்குள்ள நீங்கள் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப்க்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் கிடச்சி ஃப்ரீலான்சிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 5, it is very important. You should have a perfect resume. So create a perfect resume. Perfect resume அப்படின்னா நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட கெரியர் கேப்க்கு அப்புறம் நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன ஸ்கில்ஸ் கத்துட்டு இருக்கீங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்க நோட் பண்ணணும் ப்ராப்பரா. ஏன்னா அது அப்பதான் அந்த ஸ்கில்ஸ் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்களை வந்து ஜாப் கூப்பிடுவாங்க இல்லையா. ஸோ இப்போ ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்யூம்ல போடுறதுக்கும் நீங்கள் சில வச்சுக்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் இல்லை அப்படின்னா எந்த ப்ரூஃப்மே இருக்காது. எந்த ப்ரூஃப்மே இல்லை அப்படின்னா யாருமே வேலை கொடுக்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணாலும் அதுதான், ஃப்ரீலான்சிங் பண்ண ரெடியாக இருந்தாலும் அதுதான். எல்லாருமே யூ ஷுட் ஹேவ் சம் ப்ரூஃப்ஸ், ரைட்? இந்த ப்ரூஃப்ஸ் இருக்கும்பொழுது ஓகே இவங்களோட ஸ்கில்ஸ் வந்து நல்லா தெரியுது, ரொம்ப ஷோகேஸ் ஆயிருக்கு, இவங்க நம்மளோட ப்ராஜெக்ட் எடுத்து நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் கிடைக்கும் அவங்களுக்குமே. ஸோ ப்ராஜெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் 1 or 2 ப்ராஜெக்ட்ஸாக நீங்கள் பண்ணுங்க நீங்கள் அந்த ஜாப் அப்ளை பண்ணிட்டு இருக்க டைமில். ஸோ உங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் யுவர் நெட்வொர்க். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லிங்க்டின்ல போயிட்டு நீங்கள் வந்து எந்த கம்பெனிக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை எந்த மாதிரி ரோல்ஸ் நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைனர் போகணும் அப்படின்னா லிங்க்டின்ல போயிட்டு கிராஃபிக் டிசைனர்னு போட்டிங்க அப்படின்னா அந்த ரோலில் எத்தனை பேர்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு இருக்கும். ப்ளீஸ் கூச்சவே படாம எல்லாத்துக்குமே நீங்க வந்து நெட்வொர்க்கிங் உங்களோட ரெக்வஸ்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அந்த கனெக்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருங்க. யாராச்சும் ஒரு ஆள் அக்செப்ட் பண்ணுவாங்க, யாராச்சும் ஒரு உங்களுக்கு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க கிட்ட வந்து ரெஃபரல் கேளுங்க, அவங்க கிட்ட வந்து உங்களோட விஷயத்த சொல்லுங்க. அவங்க கம்பெனிலேயே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து உங்களுக்கு லிங்க்டின்ல நீங்கள் நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஒரு குட்டி சர்க்கிள்குள்ளே இருந்துட்டு எனக்கு எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஐஸ்கிரீம் கிடைச்சிடுமா? நீங்கள் வெளியில் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா யாராச்சும் காண்டாக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோவை ஆர்டர் பண்ணி நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் யாராவது ஒரு ஆளை காண்டாக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னா ஸ்விக்கின்ற ஒரு ஆப்குள்ள ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆர்டரை ப்ராசஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணுற வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடாது. நீங்கள் இந்தியில் இந்த மாதிரி போய் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது மூலமாக வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டெப் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெல் எவ்ரிஒன். உங்களுக்கு ஜாப் தேவைப்படுதுன்றதை மற்றவங்க கிட்ட சொல்லுங்க. ஸோ அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதில் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமுமே கிடையாது. ஏன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இப்படிதான், அவங்க வந்து நார்மலாக வந்து ஒரு லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும் போது பேசிட்டு வந்தாங்களா, அவங்களோட ரொம்ப கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லிஃப்ட்ல ஒரு 5 பேர் போயிட்டு இருக்காங்க. 5 பேர் போயிட்டு இருக்கும்போது இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வந்து என்னோட அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து என்னோட லைஃப்ல இவ்வளோ கஷ்டம் இருக்கு, எங்க வீட்டில் வந்து ரொம்ப வந்து கஷ்டத்துல தான் இருக்கும், எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு நான் இவ்வளோ போராடுறேன், எனக்கு கிடைக்க மாட்டேது, எனக்கு நல்ல ஸ்கில்ஸ் வந்து என்னால் எடுக்க முடியல, நான் எல்லா இன்டர்வியூக்குமே போறேன், இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கூட எனக்கு கூப்பிட மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் மை கெரியர் கேப். என்ன வந்து ஒரு வேலிடேட் பண்ணி ஸ்கில்ஸ் வந்து சரியில்லை, நான் வந்து இன்டர்வியூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலன்னா பரவாயில்ல, என்ன வந்து அந்த ஒரு ஜாப்குள்ள கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நோ பண்ணிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த வந்து ரொம்ப கேஷுவலா அந்த லிஃப்ட்ல பேசிட்டே போறாங்க, ரொம்ப சத்தமா பேசிட்டே போறாங்க. அப்போ அந்த லிஃப்ட் விட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் கேட்டாராம், நீங்க வந்து உங்களுக்கு ஜாப் வேணுமா, எந்த மாதிரி ஜாப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க, இல்லை இப்போ நான் வந்து ரொம்ப கெரியர் கேப்ல இருக்கேன், ஸோ எனக்கு இப்போ எந்த மாதிரி ஜாப் கொடுத்தா நான் அடாப்ட் ஆக ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரா. அப்போ அவர் கேட்டாராம், உங்களால் என் கம்பெனிக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியில் பார்த்தா அவர் வந்து அந்த கம்பெனியோட ப்ரோக்ராம் டைரக்டர் போல.
இது ஒரு சின்ன கான்வர்சேஷன் வந்து ஒருத்தவங்களுக்கு கேட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காங்க. ஸோ நமக்கு தெரியாது யாரு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க, எந்த ரூபத்தில் வருவாங்க நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதெல்லாம் இட்ஸ் மேஜிக். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து ரிசர்ச் பண்ணணும் தேவை கிடையாது. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்க. லிங்க்டின்ல போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜாப் தேவைன்னு சொல்லிட்டு எல்லாக்கிட்டையும் சொல்லுங்க. யாரோ ஒருத்தருக்கு உண்மையாவே ஜாபுக்கு ஆள் தேவைப்படுறதா இருக்கும், உங்களை அவர் அப்ரோச் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே மிஸ் பண்ணாதீங்க. கோ அண்ட் அப்டேட் யுவர் லிங்க்டின் ப்ரொஃபைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் போய் வந்து ப்ரொஃபைல் வைக்க மாட்டேன், நான் வந்து என்னோட ஃபீஸ் நான் யாருக்குமே ஷோ பண்ண மாட்டேன் அப்படிலாம் தேவையில்லை. இட்ஸ் அ கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க். நீங்கள் போய் வந்து உங்கள் லிங்க்டினை வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணி வச்சிருங்க. அப்போ வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் ஹூ நோஸ், நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல இருக்கவங்களே உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காங்க. ஸோ நான் வந்து என்னவா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப்னு சொல்லிட்டு அந்த ஜாபோட நேம் இங்கே வந்து கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கே நம்ம கமெண்ட் செக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ண சான்ஸ் இருக்கு. போனஸ் டிப்புக்கு வந்துட்டோம். போனஸ் டிப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கீப் அப்ளைங். ஏன் நீங்க போனஸ் டிப்பா சொல்றீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு கிரிக்கெட் ஆப்லேருந்து வரும்பொழுது நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து அவ்வளோதான்ப்பா லைஃபே இல்லை, நீ ஒரு கேப் எடுத்துட்டு உனக்குலாம் வேலையே கிடைக்காது 4 பேர் சொல்லியிருப்பாங்க. தயவு செஞ்சு யார் சொல்கிறது கேட்காதீங்க. ஆக்சுவலி இட் இஸ் பெட்டர் தேன் டூயிங் நத்திங் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, ஒன்று வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபெயிலியர்ன்றது கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணும்பொழுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க, அதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் கன்சிஸ்டன்சி போட்டிருக்கீங்க அப்படின்னா, என்ன மாதிரியான ஜாப் இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் உங்கள் கைக்கு வராமல் இருக்கவே இருக்காது. நான் அது ரொம்ப நம்புவேன். என் லைஃப்பில் நான் நம்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா எதுனாலும் நான் கிடைக்கும் நம்புவேன். எல்லாருக்குமே அந்த மாதிரி தான், கண்டிப்பாக அது கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து விடாமுயற்சியோட நீங்கள் வந்து டெய்லி ஒரு 100 ஜாப்ஸ் அப்ளை பண்ணிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஜாப்க்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதை பற்றி எதுவுமே ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு ஜாப் கிடைக்காதுன்னு சொன்னவங்க எல்லாருமே உங்களை திரும்பி பார்க்குற ஒரு சிச்சுவேஷன் வரும். அதுக்கு நான் சொன்ன இந்த 7 டிப்ஸ் நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனோட டெக்னிக்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அண்டில் தென் பை பை.